இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹை ரிச் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுக்கு நான் வந்து இங்கே 1 கப் தினை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட தினை அரிசி இல்லைன்னா நீங்கள் வரகு சாமை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் எடுத்துருக்கிற 1 கப் தினை அரிசிக்கு அரை கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 கப்புக்கு வந்து அரை கப் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி பொங்கல் தான் செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 1 கப் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 4.5 5 கப் வந்து தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் கொலன்னு வேணும் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் இன்றைக்கி வந்து நான் ஒரு 4.5 டம்ளர் தண்ணி மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா இதுக்கு வந்து 5 விசில் கரெக்டாக இருக்கும். 5 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறது இதுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பொங்கல் செய்யும் போது துவரம்பருப்பு சாம்பாரை விட பாசிப்பருப்பு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக செவக்கிற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். ஸோ கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. சாரி, ஒரு குட்டி கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பருப்பை எடுத்து நம்ம வந்து சட்டியில் போட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பூண்டு ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து வேக வச்சுருந்தேன். சாரி, அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அது பாதி வெந்ததும் நம்ம வந்து இங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்து நம்ம அதில் போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். பாதி அளவுக்கு பருப்பு வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட்லேயே போட வேண்டாம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக விடலாம். வெங்காயம்லாம் நல்லா வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இதுலேயே அடுப்புலேயே இருந்து வேகட்டும். இந்த பருப்பு வந்து நமக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்கனால நமக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது நிறைய ரிச் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லாவே வெந்துருச்சு எல்லாமே. இதை வந்து நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மத்து வச்சு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மத்து இருக்கும்னு நினைக்கிறேன், பருப்பு கடையிறதுக்கு. ஸோ அந்த மத்தை வச்சு நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நானும் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இது கொஞ்சம் கெட்டியமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போவே கெட்டியமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆறும்போது இன்னமுமே கெட்டியாகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் பார்த்து எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால வந்து நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அது கொஞ்சம் செவந்ததும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா இதானதும் அதில் வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து பொரிஞ்சதும் அதை எடுத்து நம்ம அப்படியே அந்த குழம்புல வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி, குழம்பும் ரெடி. இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து இப்போது வேக வச்சு எடுத்து வச்ச அந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அந்த பொங்கலுக்கும் தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்கல் வந்து இதாக இருக்குது. உங்களுக்கு இன்னமும் தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் லூஸாக இருக்கும் பொங்கல். இந்த பொங்கலுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அதில் வந்து நான் முந்திரி போட்டு வச்சுருக்கேன். முந்திரி செவந்ததும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து பொரிஞ்சதும் அதில் வந்து காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் குட்டி குட்டியாக, பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன் பெப்பர். அதனால் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெப்பரை கொஞ்சமாக நசுக்கி அதை 1க்கு 2ஆக நசுக்கி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த தாளிப்பையும் எடுத்து நம்ம வந்து அதில் போட்டு பொங்கலில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொங்கலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கும் அந்த சாம்பாருக்கும் ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.